பிப்ரவரி 6 அன்று நம்ம ஏகே அஜித்குமார் அவர்களின் நடிப்பில் வெளியே வரும் விடாமுயற்சியை தொடர்ந்து பிப்ரவரி 7 அன்று நம் நாக சைத்தன்யா அவர்களுடைய நடிப்பில் வெளிவரும் தண்டல் இந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச் இன்று நடைபெற்றது. அதை பற்றி நம்ம சாய் பல்லவி அவர்கள் பேசிய வீடியோ காட்சி இது உங்களுக்காக. ஹலோ, நான் இங்க நின்று பேசிட்டுங்களா? பரவாயில்லையா? சரி, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இங்க வந்திருக்கிற கெஸ்ட் கார்த்திக் சார், வெங்கட் பிரபு சார் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிஸி ஸ்கெட்யூல்ல நீங்க இல்லைன்னா ஃப்ரீயா இருந்தா கூட you've taken time off your life and you come here to bless us, to greet us on this day. அதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் நீங்க வந்திருக்கிற மீடியா அண்ட் பிரஸ் நண்பர்களுக்கு ரொம்பவே நன்றி. தந்தையோட படம் வந்து ஃபர்ஸ்ட் நான் கோவிட் டைம்ல ஒரு சின்ன ஒரு 20 பேஜ் ஒரு நிஜமான நடந்த சம்பவத்தை தான் வந்து எனக்கு அது ப்ரெசென்ட் பண்ணிருந்தாங்க. அதை வந்து இவ்வளவு அழகான ஒரு லவ் ஸ்டோரியா மாத்தி ஒரு I think it took 3 years for them to come up with this. அதனால அந்த ஜேர்னியை வந்து அப்பறமா ஆரம்பிச்சு இப்ப கூட ஒரு 1.5 years we've shot for the film. It's been quite a memorable journey. அது வந்து இவ்வளவு அழகா எங்களுக்கு டைரக்ட் பண்ணி கொடுத்த சந்து காருக்கு and such a co-star who is a sport where அவங்க வந்து ஒரு வருஷத்துல நான் நெக்ஸ்ட் என்ன படம் பண்ண போறேன், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அது எதுவுமே யோசிக்காம அப்படியே ஒரு 1.5 வருஷத்தை ஒதுக்கி இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருந்தா கூட இவர் கொடுத்திருப்பாரு. He was that hungry to do good characters. அதனால it was such a nice experience. Thank you so much, Vijay. அண்ட் டிஎஸ்பி காரு இவ்வளவு அழகான பாட்டு. எனக்கு தமிழ் பத்தி தெரியல, பட் தெலுங்குல வந்து அங்க நிறைய பேருக்கு அங்க இருந்த பாட்டுலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இன் தெலுங்கு ஐ ஆல்வேஸ் சீன் தட் லவ் ஸ்டோரி வந்துச்சுன்னா பாட்டு ரொம்பவே முக்கியம். அவங்க ரொம்பவே அதை செரிஷ் பண்ணி they'll own it. அந்த பாட்டை வந்து புஜித்தலியா இருக்கட்டும் இல்லைன்னா அந்த ஹைலஸா இருக்கட்டும், they just own the song. So thank you so much இவ்வளவு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுத்ததுக்கு படத்துக்கு. அண்ட் அரவிந்த் காரு அவர் விளையாட்டுக்காக சொன்னாரோ இல்லையோ எனக்கு தெரியல, பட் ஐ ரியலி ஃபீல் லைக் அவர் எனக்கு அவர் அப்பா ஸ்தானத்துல இருக்கிற மாதிரி. ஃப்ரம் மேக்கிங் ஷுர் தட் எல்லாமே கரெக்டா போகுது, ஈவன் when I'm sick taking care of me, making sure நீ இது வேணா இது பண்ண வேணாம் எல்லாமே அவ்வளவு கேர் எடுத்துக்கிட்டு. அண்ட் as a producer இது 1.5 வருஷம் ஆயிருந்தா கூட அது வந்து ஒரு டைம் கூட மூஞ்சி சொல்லிக்காம இப்பவும் வந்து உங்களுக்கு பண்ணணுமா ஷூட் நீங்க போய் பண்ணுங்க அப்படின்ட்டு அவ்வளவு ஒரு மெக்னானிமஸ் ஹார்ட்டோட இருக்கிற ஒரு ப்ரொடியூசர். So I'll be very blessed to have you, sir. Thank you so much. And இன்னைக்கு ஸ்டார் ஆஃப் த ஈவினிங் சொன்ன கருணாகரன் அவர் தான் சொல்லணும். இன்னும் வர எல்லா கெஸ்டும் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இமீடியட்டா சொல்றாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெல்கம் டு த தெலுங்கு இண்டஸ்ட்ரி. அவர் சும்மா சொல்றது எனக்கு அது பண்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு, பட் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ஆன் பாயிண்டா இருந்துச்சு. தேவிஸ்ரீ பிரசாத் காரு சொன்ன மாதிரி அது இட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்திருக்கணும். அதுக்கப்புறமும் நிறைய பண்ணும் பானு காரு. அண்ட் அது கூட சேர்ந்து எங்க நரேன் காரு எல்லாரும் கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து ஒரு 1.5 yearsல இருக்கும்போது படத்தோட சேர்ந்து நம்ம என்னதான் க்ரோ ஆகணுங்கிறது பார்ப்போம். இவங்க எல்லாருக்கிட்டேயுமே நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். அதனால இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி வெரி மச். அண்ட் வர 7th of February படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாத்துக்குமே பார்த்து பிடிக்கும்னு நான் நம்புறேன். பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மூவியோட வியூவிங் ஃபார் மீ இட் வாஸ் மோர் லைக் an experience that ஒரு ஆஃபர் பண்ணுவோம்ல இன்னொரு ஹியூமன் பீயிங் ஒரு few 2 hours ஆஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அண்ட் as an actor ஒரு படுத்தி வீரன் சிரிப்பை அதுக்கப்புறம் இப்ப பண்ண மேயழகன் இல்லைன்னா அதுக்கப்புறம் பண்ற பிலிம்ஸ் ஆல்சோ ஐ டோன்ட் நோ ஹவ் யூ டு இட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் சொன்னாரு how I give everything for love and வலியா இருக்கட்டும் 100%. பட் அவர் கேரக்டர்ஸ்ல வந்து அவ்வளோ ஒரு பியூரிட்டி இருக்கு. என்ன கேரக்டர் பண்ணாலும் ரொம்பவே பியூரா படுத்தி விடுங்க. நிஜமாவே ஒரு போக்கிதா மாதிரி இல்லைன்னா நிஜமாவே இதுல வந்து அவ்வளோ ஒரு இன்னசென்ட் ஒரு பாய் மாதிரி. I don't know how you've done it, and I think அந்த மாதிரி நடக்கும்போது it means you have to be very pure and very transparent in your heart. அப்பதான் இது ஒரு விஷயமா பாசிபிள் நினைக்கிறேன். I thought in the same way I had to tell you that I'm such an admirer of these films, and especially Mayalagan was something. And thank you so much. நீங்க சினிட்டாவை பத்தி சொன்னதுனால நான் இதெல்லாம் சொல்லலை. நிஜமாக நான் உங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா அது பயத்துல அப்படி வந்துச்சு. ஆமா அதேதான். And I also want to tell Karthik Subbarath saying being a Surya fan, I was so happy seeing retro அதோட ப்ரோமோ எனக்கு பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே குஷி ஆயிடுச்சு. It was like oh okay I'm looking forward to it அப்படின்ட்டு. அதனால thank you so much. And வெங்கட் பிரபு சார்
நான் படம் ஆரம்பிக்கும் போது உங்களை பத்தி கேட்டேன் அவங்க கிட்ட, how was the experience, தமிழ் எல்லாம் எப்படி இருந்துச்சு communicating with the director. He said we became family after this also, we'll work together ன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. So it's really nice that it's like family coming and blessing us all on this day. Thank you so much. I'm so sorry for taking. Thank you and ஐயோ உள்ள இருக்காரு இது நான் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. எங்க இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஒர்க் டுகெதர் அந்த என்ஜிகே அதுக்கப்புறம் இப்பதான் வந்து அவர் பிரசென்ட்டும் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டும் பண்றாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பில்டிங் தி ஃபிலிம் அண்ட் பிரிங்கிங் இட் டு தி பப்ளிக். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.